திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீது பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார். இதில் 2 முக்கியமான விஷயங்கள் விவாதப் பொருளாக மாறியிருக்கின்றன. ஒன்று, உயர்நீதிமன்றத்திற்கு, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய படையின் பாதுகாப்பு தேவையில்லை, மாநில காவல்துறையே அந்த பாதுகாப்பை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு. அந்த பேச்சில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய சவால், ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றத்தின் பாதுகாப்பு குறித்து தெரிவித்திருந்த கருத்துக்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் பாதுகாப்பு குறித்து எழுப்பியிருந்த கேள்விகள் என அதன் பின்புலம் நீண்டு கொண்டே செல்கிறது. மற்றொரு புறத்தில் தற்கொலை செய்து கொண்ட டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவின் வழக்கை சிபிசிஐடி விசாரித்தாலே போதும், அது அவ்வளவு தூரம் அது சிக்கலான வழக்கல்ல, சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று முதலமைச்சர் ஜெயலலிதா இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என கேட்டு வரக்கூடிய அந்த சூழலில் சிபிசிஐடி விசாரணையே போதும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். சிபிசிஐடியின் சிறப்பான செயல்பாடுகளையும் அவரது பேச்சில் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். இந்த 2 முக்கியமான விடயங்கள் குறித்து நாம் இன்றைய நேர்பட பேச அமர்வில் விவாதிக்கிறோம். நம்மோடு மூத்த வழக்கறிஞர் திரு ராமலிங்கம், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி, அஇஅதிமுகவை சேர்ந்த திருமிகு CR சரஸ்வதி, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருமிகு கோவி செழியன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். ராமலிங்கம், உங்களிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். லேர்னர்ட் லாயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜட்ஜஸ்க்கு வந்து ஹானரபிள் ஜட்ஜஸ், இப்படி எல்லாம் பேர்கள்லாம் இருக்குது. மிகவும் ஒரு சாதாரண குடிமகனுடைய கடைசி புகலிடமாக, நியாயம் தேடக்கூடிய கடைசி இடமாக நீதிமன்றங்கள் இருக்குது. ஆனால் அந்த நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நீதிபதிகளே கேட்குறாங்க. அந்த நீதிபதிகளை வழக்கறிஞர்களிடமிருந்து காப்பாற்ற வேணும்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு கருத்து சொல்றாரு. அப்படி என்னதான் நடக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தில்? நீங்க தான் பத்திரிகையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, எல்லாருக்கும் தெரியுது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இந்த அவல நிலைக்கு 2 அமைப்பு காரணமாக நான் சொல்லுவேன். முக்கியமான காரணம் வழக்கறிஞர்கள். நாங்கள் எங்கள் ஜாதி ஒரு தனிப்பட்ட ஜாதி. நாங்கள் சட்டத்திட்டத்துக்கெல்லாம் ஆட்பட மாட்டோம். நாங்கள் மற்றவங்களை குறை சொல்லும் வழியை எங்கள் இன்னவசம் நாங்கள் க்ளீன் பண்ணிக்க மாட்டோம். 2வது காவல்துறை. இன்னைக்கு நீதிபதி வந்துட்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படைய செக்யூரிட்டிக்கு காவலுக்கு கொடுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை ஒரு அவல நிலைக்கு போயிடுச்சு. அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதாவது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது மாநில அரசனுடைய வேலை. அது போலீஸ் மூலமாக ஒரு மாநில அரசனுடைய தலையாய பணி, தலையாய கடமை, அதிகார வரம்புக்குட்பட்டது, அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு லிஸ்ட் வந்துட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது. அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் உச்சநீதிமன்றத்திலையும் சரி, வெளியிடத்துலையும் சரி, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை. அவங்க போலீஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் உயர்நீதிமன்றத்தில் பொறுத்தவரையிலும் நடந்த நிகழ்ச்சிக்கு போலீஸை முழுவதுமாக குறை சொல்லிட முடியாது. ஆனால் போலீஸ் வந்து கைகட்டி வாய்ப்புத்தி மௌனிகளாக இருந்தாங்கன்றது உண்மை. உயர்நீதிமன்ற வளாகத்தை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னா முன்னாடி ஒரு கன்வென்ஷன், அந்த ஒரு மரபு, உயர்நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி சொல்லிட்டு அவங்க அனுமதியின் பேரில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மரபாக வச்சுட்டு இருக்காங்க. இது 2009 ஒரு நோட்டீஸாக கூட கொடுத்துருக்காங்க. வாட் எவர் ஆக்ஷன் யூ வாண்டட் டு டேக் இன்ஃபார்ம் அஸ், யூ டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் அஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உயர்நீதிமன்றத்துக்குள்ளே போலீஸ் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு தடை இருக்குது. அது இது எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. இதை காரணம் காமிச்சுக்கிட்டு நம்ம நம்ம எஜமானுங்க ஐயோ ஹைகோர்ட்டுக்குள்ளே நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோன்னு. 2வது கருப்பு கோட்டு போட்டோம் வக்கீலுங்க பண்றது நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க. வக்கீல் ஒரு குற்றவாளின்னா ஐயோ ஒரு அக்யூஸ்டா வக்கீலாக இருக்காரு, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. நான் வழக்கு நடத்தும் போது. அது வேற. வக்கீலுங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யக்கூட தயங்குது. இப்படிப்பட்ட, அதாவது நீ சொல் லேர்னர்ட் லாயர்ஸு, ஆனரபிள் ஜட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நோபல் ப்ரொஃபஷன் வக்கீலுங்கெல்லாம் கூட தே ஆர் ரெஸ்பான்சிபிள் கோர்ட் ஆஃபீஸர்ஸ். கோர்ட்டினுடைய மாண்பையை காப்பாற்றுற கடமை வக்கீலுக்கும் உண்டு. வேலையே பயிரை மேய்ஞ்சிக்கிட்டு போனா யாரை குறை சொல்ல முடியும்? இது போலீஸ் இந்த சம்பவத்துக்கு இப்ப இவர் சிஜே பாதுகாப்பு கேட்கிற இமீடியட் எஃபெக்ட்ங்கிறது
தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் போய் கோர்ட் ஹாலில் உட்கார்ந்து தர்ணா பண்ணது, வாயில கருப்பு துணி கட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணதெல்லாம் சம்பவங்களாக இருக்கிறது. இந்த கோரிக்கை அப்படின்ற பின்புலத்திலிருந்து பாக்குறதா இல்ல இந்த போராட்டத்தின் வடிவம் சரியானதல்லங்கிற பின்புலத்திலிருந்து பாக்குறதா? நான் ரெண்டுமே பார்க்குறேன் சார். வழக்கறிஞர்கள் போராட்டம்ன்ற பேரில் அத்துமீறி வரம்பு மீறி கோர்ட் அவமதிப்பை பண்ணாங்க. தமிழை வழக்கு மொழின்னு சொல்ற அறிவிக்கிற அதிகாரம் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கிடையாது. இவங்க சட்டம் படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அதுல இருந்து 4-5 பேர் வக்கீலா இருந்திருப்பாங்க, மீதி எத்தனை பேரே தெரியாது. அரசியலமைப்பு சட்டம் படிச்சிருந்தாங்கன்னா இந்த தமிழை வழக்கு மொழியா மாத்திர அதிகார வரம்பு மாநில அரசுக்கு உண்டு. மாநில அரசு சட்டம் இயற்றணும். சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றிட்ட பிறகு அந்த சட்ட தீர்மானத்தை ஜனாதிபதி கிட்ட குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகு கவர்னர் அது அனுப்பணும் அபிஷியல் கசட்ல. இதுதாங்க அந்த அதிகாரம். மாநில அரசு கேட்ட மக்களுடைய வில் ஆஃப் தி பீப்புள், யாரும் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். அது மக்களுடைய வில்ல தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. அந்த மாநில மக்கள் இந்த வேணும்னு சொல்லிட்டு சட்டம் இயற்ற அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுத்திருக்கு, அதிகார வரம்புக்கு உட்பட்டது. அப்படி இயற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டியது கடமை யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. ஆனா போன 2 முறையும் என்ன பண்ணாங்க மத்திய அரசு, இதை ஏனோ 3ஆம் தர ஒரு அமைப்பு கிட்ட இருந்து வந்த ஒரு மொட்டை பெட்டிஷன் மாதிரி இதை ட்ரீட் பண்ணிட்டாங்க. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க, இதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்கணும். ஆனால் அங்கிருந்த இதுக்கு முன்னாடி சுபாஷன் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார், மகானுபாவ மனுஷன். அவரை பற்றி உலகம் முழுக்க தெரியும். இவர்கிட்ட ஒப்பீனியன் கான்ஃபிடென்ஷியலாக கேட்குறாங்க. அந்த ஆள் ஏதோ எழுதிட்டு அதோடு நிப்பாட்டுறாங்க. அதுக்கு பிறகு கேஜி பாலகிருஷ்ணன் அங்கே உட்காந்துங்கிறாரு. கேஜி பாலகிருஷ்ணன் ஒரு அட்வர்ஸ் நோட் எழுதுறாரு. கேஜி பாலகிருஷ்ணனுக்கு அனுப்ப வேண்டிய தாக்கீது என்ன நெசசிட்டி சட்டத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்குதா இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் அப்படி எதுவும் கிடையாது. அங்க அன்றைக்கு மத்தியில இருந்த அரசு தமிழை இது பண்ணப்பட்டது. இரண்டாவது, இந்த தமிழை வழக்கு மொழியா அறிவிக்கிற அதிகாரம் தலைமை நீதிபதிக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் வாயில துணி கட்டி வயிற்றுல துணி கட்டிட்டு குடும்பத்தை கோர்ட் ஆளுக்குள்ள போயிட்டு கோர்ட் அவமதி பண்ணாங்களே, இவங்கெல்லாம் வக்கீல்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ கோர்ட் அவமதிப்பு பண்ணதே வக்கீலுக்கு தான். நாங்க தான் எங்க மேல நடவடிக்கை எடுக்காது இருந்ததுக்கும் இந்த இடத்துல தான் திரு ராமலிங்கம் உங்களுடைய இன்னொரு கேள்வி. இதுல இந்த சூழ்நிலையினால மத்திய தொழில் பாதுகாப்புக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி இந்த விரக்தியில சொன்னதா தான் நினைக்கிறேன். இது அரசமைப்பு சட்டப்படி இது சரி கிடையாது, தப்பு. அது இல்ல, அதுக்குள்ள அந்த டிமாண்டுக்குள்ள போற முன்னாடி இப்ப டிஸ்பியூட்டா இருக்கிற விஷயமே இன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்ற பேச்சுல சொன்னதும், இதுக்கு முன்னாடி திமுக தலைவர் கருணாநிதி வேறொரு ஆங்கில பத்திரிகையை கோட் பண்ணி சொன்னதும், மாநில காவல்துறை மீது நம்பிக்கை எழுந்து விட்டோம், we don't have confidence on the state police அப்படின்னு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார் அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. சொல்லவில்லைன்னு ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. இது எது சரி? உங்களுடைய நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி அவர் சொன்னாரா? அவர் we don't have confidence சொல்லிட்டு ஓப்பன் கோர்ட்ல சொன்னதா தான் நான் அந்த கோர்ட்டால் அன்னைக்கு இல்லை, ஆனா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வழக்கறிஞர் சொன்னாங்க. நம்ம பார்க்கணும் எந்த சூழ்நிலையில சொன்னார், எந்த விரக்தியினுடைய விளிம்புல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவர் சொன்னது அப்படின்னு சொன்னா போலீஸ் அன்னைக்கு சரியான இது கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கோர்ட்டாலுக்குள்ளேயே போயிட்டு இதை மாதிரி ஒரு அமளியில் ஈடுபட்டது, அது தப்பு. அதுக்கு தலைமை நீதிபதி மத்திய தொழில் பாதுகாப்பு படை அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்டார் இல்லைங்களா? வரலாம் திரு கருணாநிதி, அதாவது அட்வொகேட்ஸ் அப்படின்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் உயர்நீதிமன்ற வளாகம் அதை சுற்றி இருக்கலாம். ஆனா அது பல இடங்கள்ல நீண்டு ஒரு அட்வர்ஸ் லெவலுக்கு அவர் ஒரு வல்னரபிள் அக்யூஸ்டு ஆனா ப்ரொஃபஷனலா அட்வொகேட்டா இருந்துட்டாரு, இல்ல முன்னாடி அட்வொகேட்டா இருந்தவருங்கிற போது தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஏன் இந்த அச்சம் காவல்துறைக்கு? இது அச்சம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வித தயக்கம் ஏற்படுவதற்கு காரணத்தை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ சார் கரெக்டாக சொன்னார், நான் பேசணும்னு சொன்னதெல்லாம் இவரே இப்போ சொல்லிட்டார். ஏன்னா பொதுவாக அட்வொகேட்ஸ்னாவே அவங்க இப்போ எல்லா அட்வொகேட்டும் சொல்ல முடியாது. அட்வொகேட் ப்ரொஃபஷன் ஒரு நோபல் ப்ரொஃபஷன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, ஐ எம் ஆல்சோ நான் அட்வொகேட்டு. அவங்கள அவர்களுடைய எதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ மக்கள் எல்லாருமே நீங்கள் சொன்னபடி கடைசியாக போகிற இடம் நீதிமன்றம். அங்கே தான் போய் அரசு அதிகாரிகள் கூட நாங்கள் கூட எங்களுக்கு குறைந்தா அங்கே தான் போகிறோம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க அவர்களுடைய கோரிக்கை எழுப்பத்துக்கு போராட்டத்தை ஒரு கோர்ட் ஹாலை போராட்ட களமாக்கிருங்க. அது போராட்ட களம் இல்லை, அது விவாதம் நடத்தக்கூடிய இடம். அங்கே ஒரு புனிதமான இன்னும் இந்த பாரம்பரியமாக ஜட்ஜஸ் வரும்போது இந்த கட்டியம் கூறுறதெல்லாம் வச்சுருக்கோம். எதுக்கு வச்சுருக்கோம்னா அது ஒரு புனிதமான இடம், அது மரியாதைக்குரிய இடம் இருக்கு. அங்கே போய் நான் வாயில துணியை கட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க.
இவர்கள் வந்து எங்க எடுத்துட்டாலும் அதான் இதில் இது எல்லாமே செயல்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச பர்சன்டேஜ், மிக மிக குறைஞ்ச பர்சன்டேஜ். இதுல சீனியர் அதுதான் கேள்வியே. மிக குறைந்த பர்சன்டேஜை பார்த்து நீங்க ஏன் தயக்கம் காட்டுறீங்க? அதான் சொல்ல உங்களுடைய செயல்பாடு ஏதோ இடத்துல தேக்கமடைந்ததுன்னா தலைமை நீதிபதியை மத்திய பாதுகாப்பு படையை பாதுகாப்பு அதைத்தான் நான் சுமலுக்குள்ள சொல்ல வரேன். அந்த குறைச்சலாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து சமுதாயத்துல மிகச்சிறந்த குற்றவாளிகள் தான் சமுதாயத்தை சீரழிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். அதாவது குற்றவாளி சமூகத்தில் வந்து குற்றம் செய்பவர்கள் மட்டுமே சமூகத்துக்கு கெடுதல் பண்ணல, அதை பார்த்துக்கிட்டு செய்யாமல் இருக்கிறவங்களும் குற்றவாளிகள் தான் சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து எல்லாம் சீனியர் லாயர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எல்லாருக்கும் அதில் வருத்தம். இவங்க நடத்துறதுல அவங்களுக்கு ஈடுபாடே கிடையாது, ஆனால் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. அங்கங்கே பிரச்சனைகள் பண்ணும்போது எங்கள் இதில் வந்து இப்போ எங்களுடைய காவல்துறையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய செயல்பாடுங்கிறது தனிமல்ல கிடையாது. எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு சட்ட வரவரைக்கு உட்பட்டது. நாங்கள் ஒன்று செஞ்சால் அதுக்கு பதில் சொல்லணும், செய்யலைன்னா அதுக்கும் பதில் சொல்லணும். யாருக்கு? நீதிமன்றத்துக்கு, சட்டத்துக்கு, எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல பலிக்கடை வாங்குறது யாருன்னா காவல்துறை தான். நீ ஏன் இந்த இடத்துல போய் நீ சீனை கிரியேட் பண்ண, பேசாமல் விட்டுட்டு வர வேண்டியதானேன்னு சொல்லி அவனை தான் சஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து காவல்துறைக்கு யூனியன் கிடையாது, குரல் எழுப்புறது கிடையாது, பேச முடியாது. இப்போ இவ்வளவு நடந்திருக்க எங்கேயாச்சும் காவல்துறையினர் பேசுறாங்களா? அவங்க லெவலில் பேசிக்கிறாங்க தவிர எங்களை பேச முடியாது. பிகாஸ் கோட் ஆஃப் கான்டாக்ட் எங்களுக்கு அது ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு. அதனால என்ன பண்றாங்க, நம்ம ஏடா ஒரு சீனை கிரியேட் பண்ணணும், விடு போயிட்டு போகுதுன்னு விட ஆரம்பிக்கிற தயக்கம் தானே தவிர பயம் இல்லை. திரு ராமலிங்கம், அதாவது அலுவல் ரீதியான கட்டமைப்பு ரீதியான கட்டுப்பாடுகள் இருக்கு, கோட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கருணாநிதி சொல்றது சரிதானே? நான் ஒத்துக்க மாட்டேன். அது அவர் பீரியட்ல அவர் முதலமைச்சராக இருக்கும் போது கூட இதே மாதிரி நம்ம கருணாநிதி இல்ல, இது மாறி மாறி அவர் எதிர்கட்சி இதே மாதிரி குற்றச்சாட்டு வந்ததுன்னு தான் சார் சொல்றேன். இப்ப கருணாநிதி ஜெயலலிதா மேல சொல்றாரு, ஜெயலலிதா அவங்க மேல சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை வந்துட்டுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய பவர் ஆஃப் சூப்பர்டென்டன்ட்ஸ்குள்ள இருக்கு, அவங்களுடைய அதிகார வரம்புல இருக்கு. உயர் அதிகாரிகளை நியமிக்கிறதும், இடமாற்றம் செய்யறதும், பதவி உயர்வு கொடுக்கறதும், வேண்டியவங்களை வேண்ட இடத்துல வைக்கிறதுக்கும், தேவையில்லாதவங்களை பனிஷ் பண்றதுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்க, போலீஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் நமக்கு இவர் சொன்ன மாதிரி நமக்கு ஏன் அந்த வம்பு, நிறைய இடம் போனான்னா வளம் போனான்னா நம்ம மேல விழாது இருந்தா சரிதான்ற ஒரு வயா மீடியா போக்கு எடுத்துறாங்க. இதனால நல்ல இளைஞர்கள், நியாயமானவங்க, கண்ணியமானவங்க, கடினமா உழைக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளுக்கு கூட மன உளைச்சல் ஏற்பட்டுடுது. அவங்க ஏதாவது போனா போதும் சொன்ன மாதிரி நம்ம மேல பிரச்சனை வராது போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிறாங்க. இந்த ஒதுங்கு மனப்பான்மை சொன்ன அந்த ஒதுங்கு மனப்பான்மை தான் சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய. அதாவது இப்ப இந்த இமிடியேட் இந்த சம்பவத்துக்கு ஜட்ஜஸ் நீதியரசர் சொன்னதுக்கு காரணம்னா அந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அன்னை இப்ப நடந்த வரைக்கும் இல்ல, அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த சீரிஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அது ஒரு இமிடியேட் எஃபெக்ட். சார் சொன்னது மாதிரி அது வந்து ஒரு ஸ்பர் ஆஃப் தி மூவ்மெண்ட்ல உச்சகட்டத்துக்கு போனது, உச்சப்பட்டது ஸ்பர் ஆஃப் தி மூவ்மெண்ட்ல இருந்து சொன்னதானே தவிர அது முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு நான் சொல்ல வர்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு உள்ள மதுரைக்கால இருந்து வர்றாங்கிற தகவல் கிடைக்குது. இவங்க அதை முன்கூட்டியே அவங்க சொல்றாங்க. ஆனா கோர்ட்ல இருந்து இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல, இவங்க வந்து மதுரையிலிருந்து வர்றவங்களை தடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் கிடைக்கல. ஆனா அவங்க வர்றவங்களும் என்ன கூட்டமா வரல, கூட்டமா வந்தவங்க எல்லாருமே நேரா வந்து 8:30 மணிக்கெல்லாம் வந்து உள்ள வந்து நின்றுட்டாங்க. சாதாரணமாக தான் வர்றாங்க, கையில பிளக்கார்டு இல்லை, கருப்பு துணி இல்லை, பேக் எடுத்துட்டு வர்றாங்க, உள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கருப்பு துணியை போட்டுட்டு பிளக்கார்டு எடுக்கிறாங்க. அப்ப நீங்க தடுக்கும் போது நாங்க அட்வொகேட், நாங்க உள்ள போறதுக்கு நீங்க தடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. இதுக்கு யாரு உத்தரவு கொடுக்கணும்? இவங்க அட்வொகேட்டா இருந்தாலும் இவங்க வந்திருக்க இது சரியில்லை, நீங்க அரெஸ்ட் பண்ணலாம்ங்கிறது கோர்ட் ஹாலுக்குள்ள வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அங்க இருக்கிறவங்க தான் அவங்க கொடுக்கணும். காவல்துறைக்கு செயல்பாட்டுக்கு அங்க இது கிடையாது. நீங்க வெளியில சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுங்கிறது வேற, ஒரு கோர்ட் ஹால்ல ஒரு பர்டிகுலர் பெர்மிசஸ்ல அவங்களோட அதிகாரத்துல நாங்க என்னதான் இருந்தாலும் அந்த கோர்ட் ஹால்ல நுழையிறதுனா கூட நினைக்கணும். அந்த பிரச்சனை இருக்குது சொல்றீங்க, நான் தொடர்ந்து வரேன். அப்படி இருக்கும்போது அதை செய்யலைங்கிற தாண்டி இந்த அறிக்கை விஷயத்துக்குள்ளேயும் போலாம். திரு கருணாநிதி அவர்கள் மேற்கோள் காட்டி ஒரு ஆங்கில பத்திரிகையை மேற்கோள் காட்டி அதை மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற தலைமை சொன்னார் அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் பதில் சொல்றாங்க. பல பிரச்சனைகள் திமுக ஆட்சி காலத்தில் ஏற்கனவே இருந்ததை முதலமைச்சர் பட்டியலிட்டு இருக்கும் போது அதை வைத்தே என்னுடைய கேள்வியும் நான் கேட்கிறேன். அப்படி பல பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது யாராவது ஒருவர் சொல்லிவிட்டால் மேற்கோள் காட்டி அறிக்கை விட்டுறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அறிக்கை வந்திருக்கிறதா? அப்படி அல்ல. கடந்த 4.5 ஆண்டு காலம் தமிழக காவல்துறை மீது பொதுமக்கள் கொண்டிருக்கிற அதிருப்தியினுடைய வெளிப்பாடாக வெளியிடப்பட்ட வாசகம்தான் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்து. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் இல்லை என்று மறுத்திருக்கிறார். ஆனால் ஊடகத்தில் உலவப்பட்ட செய்தி
சட்ட வல்லுநர்களால் பேசப்பட்ட செய்தி. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்னொன்று, நம்முடைய அருமை சகோதரர் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் சொன்னதை போல, வழக்கறிஞர்களுக்கென்று ஒரு வரைமுறை, ஒரு நெறிமுறை உண்டு, அதை மீறக்கூடாது. நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு மிக முக்கியமானது. இது திராவிட முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக அரசு, திமுக அரசு என்ற கருதுகோள் வைத்து பாகுபாடு பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் கூட, வழக்காடுகிற வழக்கறிஞர்கள் தன் உரிமையை நிலைநாட்ட முறை தவறி போயிருந்தாலும் இந்த காவல்துறை மீது நீதிபதிகளுக்கு நம்பிக்கை இருக்குமே, ஆனால் இந்த கருத்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கதான் என்னுடைய கேள்வி. காவல்துறை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படி ரொம்ப சீரியஸாகவே மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து விட்டோம் அப்படின்னா, அவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றதுக்கோ இல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவர் சம்மன் கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சோமோட்டோவா எடுத்த கேஸ். ஒபிட்டர் டிக்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்கும் போது கருத்தாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு ஊடகங்கள்ல வருது. அது ஒரு தனி விவாதம். அதை போடலாமா வேணாமா அப்படிங்கிறது அது தனி விவாதம். ஆனால் அப்படி வந்த ஒரு விஷயத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துக்கொண்டு அதைவே இந்த அரசனுடைய அளவுகோலாக வைப்பது அரசியல் கிடையாது. நிச்சயமாக சாதாரண ஒரு பாமர மனிதன் சொல்லி இருந்தால் ஒரு அரசியல் கருத்து அல்லது பாமரத்தனமான கருத்து என்று கூட விட்டுவிடலாம். அல்லது எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றவர்கள் சொன்னால் கூட அரசியல் காரணத்துக்காக சொல்லுகிறார்கள் என்று கூட கருதலாம். ஆனால் ஒரு நீதிபதியாக இருந்து பரிபாலனம் பண்ணக்கூடியவர் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு தொழில் பாதுகாப்பு படையினர், மத்திய படையினர் வேண்டும் என்று கருதுகோள் வைக்கிற போதுதான் ஆக தமிழக காவல்துறையுடைய வேலை என்ன, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஐயப்பாட்டை எதிர்க்கட்சி என்ற முறையில் கலைஞர் அந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். மற்றொரு குறுக்கீடு, நீதிபதி சொன்னது உண்மை, முதலமைச்சர் இன்னைக்கு மறுத்தது பொய். சரி, அதாவது நீதிபதி வழக்கை விசாரிக்கும் போது கருத்தாக சொல்வது, ஆர்பிட்டரி டிக்டம் சொல்ற மாதிரி கருத்தாக சொல்வது, அது நீதிபதி, அதுவும் தலைமை நீதிபதி அப்படிங்கும்போது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்படின்னா நிலைமை மோசமாக இருக்குன்னு தானே அர்த்தம். அதை ஏன் இன்னும் சரியில்லை, எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு முதலமைச்சர் வாதிடணும்? நிலைமை மோசமா இருக்கு எப்படி? அதாவது சகோதரர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், 4.5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பற்றி. அவருக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. நீதிமன்றத்துக்குள்ளேயே திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது வக்கீல்களுக்கும் போலீஸ்க்கும் நடந்த அடிதடிகள், எத்தனை வண்டி கொளுத்தப்பட்டது, எத்தனை பேரே ஒரு நீதியரசர் மண்டை ரத்தம் கொட்ட கொட்ட வெளியில வந்தார். அதே போல சட்டக்கல்லூரி வாசலில் மாணவர்களும் ரவுடி இருங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, எங்கள சரியில்லைங்கிறீங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்ல வேணும். சத்தியமா அந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாம் கிடையாது. பஸ் ஸ்டேங்கிற பேர்ல ரவுடிகளை வச்சு பஸ் ஸ்டே நடத்துறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இருங்க, நான் முடிச்சிடுறேன் சகோதரா, முடிச்சிடுறேன். சட்டமன்ற சட்டக்கல்லூரி வாசலில் போலீஸ் காவல் பார்த்து கொண்டிருக்கும் போதே மாணவர்களும் ரவுடிகளும் ஒருத்தரை அடித்துக் கொண்டு பீச் ரோட்ல, நடு ரோட்ல நடக்குது. அப்ப எங்க போச்சு சட்டம் ஒழுங்கு? அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமா கிடையாது. அவருடைய கருத்தை சொல்லியிருக்க, அதற்கான விளக்கத்தை மாண்புமிகு முதலமைச்சரமா தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு மத்திய பாதுகாப்பு படை தேவையில்லை, மாநில போலீஸ் நிச்சயமாக எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய வல்லமை, பெருமையா சொல்றேன், இன்னைக்கு ஸ்காட்லாந்து போலீஸ் இணையா இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் பேசப்படுது. சோ அதனால்தான் அம்மா தெளிவா சொல்லிருக்காங்க, தேவையில்லை, மாநில அரசை இதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்பதை. அதனால்தான் நான் மேற்கோள் காட்டினேன். அன்னைக்கு நடந்த அந்த மாதிரியான சம்பவங்கள் நிச்சயமாக இந்த 4.5 ஆண்டு வருஷத்தில் அம்மாவுடைய ஆட்சியில் கிடையாது. அம்மாவுடைய ஆட்சியில் இந்த ரவுடிசம் பஸ் டே கொண்டாடினாங்க திமுகல. பஸ் டேங்கிற பேர்ல ரவுடிகள் ரோட்ல பண்ண அட்டூழியம் இன்னைக்கு மக்கள் மறக்கல. மாணவருடைய கருத்தை அல்லது மாணவர்கள் ஒற்றுமையாக கொண்டாடுகிற ஒட்டுமொத்த விழாக்களை ரவுடித்தனம் என்று சொல்லி கொச்சைப்படுத்துவது மாணவர்கள் போர்வையில் ரவுடிகள் பண்ணாங்க. மாணவர்கள் கொண்டாடுகிற பேருந்து விழாவை ரவுடித்தனம் கொச்சைப்படுத்துவது என்பது தவறானது. ஆனால் எது நடந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக காவல்துறையுடைய கடமை. உயர்நீதிமன்ற நீதிபதி எதை வைத்து சொன்னார் அப்படின்னு பார்க்கும் போது முழுக்க முழுக்க அந்த பிரச்சனை என்பது வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்குமான பிரச்சனை. இப்ப ஃபர்தர் ரெஃபரன்ஸ் அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கும் போது கூட, இல்ல முடிச்சிடறேன், உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கும் போது கூட பல விஷயங்களை சொல்றாங்க. நீதிபதிகளுக்கு எதிராக ஊழல் பட்டியலை வழக்கறிஞர்கள் வெளியிடுறாங்க, நீதிபதிகளுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்றாங்க, இதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஒட்டுமொத்த தாக்கமாக உயர்நீதிமன்ற தலைமை ஒரு கருத்தை சொல்றார். அப்ப இது முழுக்க முழுக்க நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞருக்குமான பிரச்சனையை ஒட்டுமொத்த காவல்துறை திறமையை அளக்கிற அளவுகோலாக காட்டுவது ஏன்? சரியாக கேட்டீர்கள். அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பு தேவை என்று பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு அதுக்கு பல்வேறு விதிமுறைகளை காவல்துறை விதித்தது. இந்த வழியாக தான் வர வேண்டும், இந்த வாகனம் தான் வர வேண்டும், அவர்கள் இப்படிதான் வர வேண்டும், அடையாள அட்டையை காட்ட வேண்டும், பல்வேறு விதிமுறைகள் வழிமுறைகள் வகுத்த பின்னரும் இந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால் தான் நீதிபதி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆக வழிமுறையை வகுத்த காவல்துறை அதை செய்யாதது ஏன்?
அந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறியது ஏன்? சரி, திரு என்ற நிலைப்பாடு வருகிறதா ராமலிங்கோட இல்லையா? intervention தான். எனவே இவர்கள் போராடியது முறை என்று வக்காலத்து வாங்கவில்லை. ஆனால் நீதிபதியுடைய சந்தேகம் காவல்துறை சரியாக செயல்படவில்லை. இல்ல, இந்த பிரச்சனை என்பது முழுக்க முழுக்க நீதிபதிகள் வழக்கறிஞருக்கு உள்ளேயே நிக்கிறதுனால தான் நான் உங்களிடம் இந்த கேள்வி கேட்கிறேன். முறையாக உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்புக்கு வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் அளவிற்கு உபகரணங்கள்லாம் வாங்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாங்க. அப்ப இதை மீறி வரும்போது காவல்துறையோ அரசோ என்ன செய்ய முடியும்? இது தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞர்கள் தானே தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விமர்சனம் வருது. இது எப்படி பாக்குறீங்க? உண்மை, வாஸ்தவம் தான். அதாவது வீட்டில் குப்பை இருந்தால் குப்பையை பெருக்கி சுத்தப்படுத்தி வைக்கிற மாதிரி வழக்கறிஞர்கள் தாங்களே கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொண்டு, மெஜாரிட்டி பிரதர் சார் மிஸ்டர் கருணாநிதி சொல்கிற மாதிரி இந்த கலவரம் கலாட்டாவில் இந்த இதில் ஈடுபடுறதுலாம் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி, விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகபட்சம் 100-200 பேர். இவங்க அந்த 100-200 பேரில் பெரும்பான்மை யாருன்னா சட்டக்கல்லூரிக்கு சட்டம் படிச்சுட்டு வழக்கறிஞராக வரணும்னு வரல. இட் வாஸ் நாட் தர் அம்பிஷன் டு பிகம் அ லாயர். வேற வழியே இல்லை, புகலிடமே இல்லை அப்படின்னு இருந்த நேரத்தில் ராமகிருஷ்ண ஹெக்டே காலத்தில் கர்நாடகாவில் அவர் புண்ணியம் கட்டி வச்சார். பையை கூட்டு ஆரம்பிச்சுட்டு ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ன்னு ஆரம்பித்தாங்க. அது முந்தா நாள் பெய்த மழையில் நேற்று முளைச்ச காலானுங்க மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான சட்டக்கல்லூரிகள் இருக்கு. அங்கே அட்டண்டன்ஸ் கிடையாது, காசு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஏதாவது பரீட்சை ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. அத மாதிரி ஆளுங்கள் தான் இப்போ உண்மையான காரணம். அதுதான் அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே வருது. என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு கருணாநிதி அவர்கள் விடுத்திருக்க அறிக்கைக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்க பதிலுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்குமானது. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யல? வழக்கறிஞர்கள் நீதிபதிக்கும் இல்ல, இது சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனை. வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அவங்களை எல்லாம் above all the போர்டு கிடையாது. காவல்துறையினர் இவங்க 3 பேருமே சுய பரிசோதனை பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்துடுச்சு. அன்றைய தேதியில உயர் நீதிமன்றத்தில் நடந்த சம்பவத்தை மட்டும் வச்சு அவர் சொல்லல. யாரு முதல்ல அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு நில அபகரிப்பு வழக்கில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஈடுபட்டிருக்காருன்னு ஒரு பெரிய டாப் ரேங்கிங் ஆஃபீஸர், ஹைலி பொலிட்டிக்கலி கனெக்டட் ஒரு ஆஃபீஸர் பேரில் ஒரு எஃப்ஐஆர் வருது. கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு போட்டு உதைச்சி வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு உதைச்சவன்ல 4 பேர் வக்கீல். அவங்க மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. சைதாப்பேட்டை கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு வக்கீலே நீ கைது பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு ராத்திரி நேரத்தில் 30 சீஃப் ஜஸ்டிஸ் முதல் தலைமை நீதிபதியினுடைய வீட்டுக்குள்ள 30-40 வக்கீல் போயிட்டு பார்ஜன் சட்டவிரோதமான காரியத்தில் நடந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரே கூட்டம் சேர்க்கறது, கோஷம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு துண்டறிக்கைகள் வெடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது கடந்த 2-3 வருஷமாவே நடந்துகிட்டே இருக்கு. இது வந்துட்டு லாஸ்ட் ஸ்ட்ரா அந்த கேமல்ஸ் பேக்னாங்களா, ஒரு ஒட்டகத்தின் முதுகு மேல வச்ச கடைசி ஒரு அதெல்லாமே அதுதான் அதுக்குள்ளே இருக்கும். ஆனா என்னுடைய கேள்வி, இதை அளவுகோலாக வைத்து ஒட்டுமொத்த காவல்துறையை மதிப்பிடுவது சரியா? அப்படி ஒரு விமர்சனத்தை திரு கருணாநிதி, திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வைப்பது சரியா? சொல்லலாம், விவரம் தெரியாதவங்க சொல்லலாம். ஆனா கருணாநிதி சொல்லக்கூடாது. அவரு ரொம்ப பண்பட்ட அரசியல்வாதி. நிறைய சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது போலீஸ் அவர்கிட்ட தான் இருந்தது. அவர் ஆட்சிக்கு வந்தப்போ போலீஸ் 70% அழுகி போச்சுன்னு சொன்னவர் தான் அவரு. அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் எதிர்கட்சி தேர்ந்த ஒரு அரசியல்வாதி கிட்ட இப்படி குற்றம் ஏதாவது ஒன்றத்துல குறை சொல்றதுக்கு ஒரு மெட்டீரியல் ஒண்ணு இல்லையா, அப்படி சொல்றாங்க ஒழிய இந்த ஒரு சம்பவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு மொத்தம் போலீஸே கெட்டு போயிடுச்சு, இல்ல விதைய கெட்டு போய்விட்டது என்று கலைஞர் சொன்னதாக வழக்கறிஞர் கடந்த காலத்தில் போலீஸ் செயலிழந்து விட்டது, அதை சரி செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்ற கருத்தை சொன்னாரே தவிர தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஈரல் செயலிழந்து விட்டது என்று கலைஞர் வாக்குமூலம் தரவில்லை. இது மூத்த வழக்கறிஞருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுவதை போல அன்றாட பிரச்சனைகளை பாதுகாக்க வேண்டியது காவல்துறை. அநியாயமாக ஒரு வன்முறையோ, ஒரு திருட்டோ, ஒரு கற்பழிப்போ, ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலையோ புகார் கொடுக்க வேண்டிய இடம் காவல்துறை. காவல்துறையில் பணியாற்றுகிற ஒரு மூத்த அதிகாரியே தற்கொலை செய்து கொண்ட சூழல் ஏற்படுகிற பொழுது ஒட்டுமொத்த அவமரியாதை இந்த காவல்துறை மீது இயற்கையாக எழுகிறது. நாட் ஓன்லி டிஎம்கே, பொதுமக்கள், பாமர மக்கள். இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கருத்து வருகிற போதுதான், உயர்நீதிமன்றத்தில் கருத்து வருகிற போதுதான் தமிழக காவல்துறை செயலிழந்து விட்டதோ என்ற ஐயத்தை எதிர்க்கட்சி என்ற முறையில் முதலமைச்சர் திரு செலியன், ஏதோ ஒரு வழக்கு ஒரு சிக்கலான வழக்காக இருக்கிறது, இல்லை ஒரு அரசியல் பிரச்சனை சார்ந்த வழக்காக இருக்கிறது அப்படின்னாலோ, இல்லை வேறு எந்த வழக்கு நடந்தாலோ சிபிசிஐடி விசாரணை போதுமானதல்ல, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லா கட்சிகளும் அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஆட்சி செய்த அனுபவம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதே கோரிக்கையை வைக்கும் போது மாநில சுயாட்சி நீங்க வலியுறுத்துற ஒரு விஷயம் அடிபட்டு போவதை நீங்க உணர்வது இல்லையா? அதாவது மாநில சுயாட்சி கொள்கைக்கும்
தமிழக காவல்துறைக்கு விசாரிக்கக்கூடிய விசாரணையில் மாறுபட்ட கருத்து வந்து ஆதாரங்களை அளிக்க முற்படுகிறது. இதற்கு ஒரு நியாயம் தேவை என்று வெளிப்படுத்துகிற கருத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய மைய கருத்து விஷ்ணுபிரியா என்ற டிஎஸ்பி தற்கொலை செய்து கொள்கிறார். சாதாரண பாமரர் போய் மனு கொடுத்து எனக்கு தீங்கு இழைந்து விட்டது, எனக்கு பாதுகாப்பு தேவை என்று சொல்லுகிற இடமே காக்கி சட்டைகள் பயன்படுத்துகிற காவல் நிலையம். அந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி டிஎஸ்பி தற்கொலை செய்வதற்கான காரணங்கள் என்ன என்று ஊடகத்தில் பத்திரிகையில் அனைத்து கட்சி தலைவர்களால் பேசப்படுகிற ஒரு தருணத்தில் ஒரு சிபிஐ விசாரணை தேவை, சிபிசிஐடி விசாரணை ஆதாரங்களை அளிக்கும், உண்மை வெளிவராது என்று கருத்து சொல்லுகிற உரிமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. எல்லா வழக்குக்கும் கூற முடியாது. சாதாரண ஒரு வியாபாரி ஒரு கொலையிலையோ மற்ற ஒரு பிரசித்தி பெறாத இருந்து வேறு. ஆனால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை உயர் அதிகாரியே மன அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை அதிகாரியுடைய அச்சுறுத்தலால் ஏதோ ஒரு பின்புலத்தால் தற்கொலை செய்து கொள்கிறார். தன்னோடு பணியாற்றுகிற ஒரு சகோதரி புலம்புகிறார், காக்கி சட்டையை தூக்கி எறிந்து விட்டு போக கூட நான் தயார், ஆனால் இவருடைய அட்டுழியம் எங்களால் தாங்க முடியவில்லை. இது சாதாரண செய்தி அல்ல. ஊடகத்தில் ஒளிபரப்பப்பட்ட செய்தி, எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. அவருடைய தந்தையார் சொல்லுகிறார், என் மகள் சாவில் ஐயப்பாடு இருக்கிறது, சிபிஐ விசாரணை தேவை, நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் சிபிசிஐடியாவது விசாரிக்கட்டும், அடுத்த கட்டம். ஆக இந்த சூழல் வருகிற பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றங்களும் எதிர்கட்சியாகிற நேரத்தில் சிபிஐ விசாரணை கோருவது என்பது மாநில சுயாட்சியை வலியுறுத்துகிற கட்சியாக இருக்கிற காரணத்தால் சிபிஐ கோருவது நியாயமா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை வழக்கில் சொல்லுவது ஏற்புடையது அல்ல. ஆனால் விஷ்ணுபிரியா வழக்கு என்பது அவ்வளவு சிக்கலான வழக்கு இல்ல. நிச்சயமாக சிபிசிஐடியை விசாரித்தால் போதும் முதலமைச்சர் சொல்றாங்களே, நீங்க என்ன சிக்கல? பல கட்சிகள் சிபிசிஐடி வேண்டும் என்று சொல்லாத நேரத்தில் தானாகவே வெளியே வந்து சிபிசிஐடி விசாரிக்கும் என்று சொன்னதில் சந்தேகங்கள் பல உண்டு. உயர் போலீஸ் அதிகாரிக்கு இந்த நிலை என்று சொன்னால் சாதாரண கடைநிலை ஊழியனுக்கு எந்த நிலை ஏற்படும் என்ற ஐயம் ஏற்படுவது இயற்கையானது. எனவே இந்த சூழலில் தான் சிபிஐ வேண்டும் என்று கேட்கிறமே தவிர சிபிசிஐடி மீது நம்பிக்கை அற்ற நிலை என்பது இந்த வழக்கை பொறுத்து உச்சபடியே உண்மையானது. சரஸ்வதி, அதாவது சாதாரண ஒரு தற்கொலை முயற்சி அல்ல. இல்ல, ஒரு பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது இல்ல ஒரு கொடூரமான கொலை, துப்பு தொடங்காத ஒரு விஷயம், அதற்கு சிபிஐ விசாரணை கோரும்போது நீங்க இல்ல சிபிசிஐடி விசாரிக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு போலீஸ் அதிகாரி இன்னொரு போலீஸ் உயர் அதிகாரி மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார். அப்ப பிட்வீன் போலீஸ் அண்ட் சிபிசிஐடின்னு வரும்போது சிபிஐ விசாரணை கேட்கலாம், அது இன்னும் சுதந்திரமா நடக்கும் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? வேறொரு வழக்கு விசாரணை அதிகாரி கூட வேறொரு வழக்குடைய விசாரணை அதிகாரி அந்த கோகுல்ராஜ் வழக்கை சிபிசிஐடி ஒப்படைச்சிட்டாங்க. இறந்து போன டிஎஸ்பி நேரடியாக அவருடைய மன அழுத்தத்தை அவர் தெளிவா 3 முறை நான் இதுவரை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கேங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க பெற்றோர்கள் கிட்ட இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க, போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணாதீங்க, இது என்னோட சொந்தமான முடிவு என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறார். இரண்டாவது, இப்ப இவங்க எல்லாத்துக்கும் சிபிஐன்னு அதிமுக ஆட்சியில கேட்கறாங்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா நகர் ரமேஷ் குடும்பம் இறந்த போது சிபிஐ கேட்டாங்களா? 2G வழக்கில் சாதிக் பாட்சா இறந்த போது சிபிஐ கேட்டாங்களா? தினகரன் பத்திரிகையாளர் அடிச்சு நொறுக்கி 3 பேர் இறந்த போது சிபிஐ விசாரிக்கட்டும்னு அவங்க முதலமைச்சர் தாராள மனசோட சொன்னாரா? இல்லையே. அன்னைக்கு இருந்த லோக்கல் போலீஸ் தான் அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு அம்மா சொல்றதுல நியாயம் இருக்குது. ஒரு தற்கொலை, அந்த பெண் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பதற்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு உயர் அதிகாரி காரணம் என்பது இன்னொரு அந்த அம்மா கூட வர்க் பண்ண ஒரு லேடி போலீஸ் சொல்றாங்க. இன்னொரு செம்மல் அவங்க ஆட்சியில் நடந்த எந்த படுகொலைக்கும் அவங்க சிபிஐ கோரியது கிடையாது. லோக்கல் போலீஸ் தான், கருணாநிதி அவர்கள் கையில் இருந்த போலீஸ் தான் விசாரிச்சது. எந்த வழக்குக்கும் தாராள மனசோட இந்த வழக்கை நான் சிபிஐ ஒப்படைக்கிறேன் அவங்க முதலமைச்சர் இருந்த மிஸ்டர் கருணாநிதி சொல்லல. இரண்டாவது, இந்த வழக்கை பொறுத்தவரையில் மிக தெளிவாக அம்மா, அதுவும் இல்லாமல் அந்த அம்மா ஒரு டிஎஸ்பி, ஒரு பெரிய ரேங்க், ஒரு சாதாரண கான்ஸ்டேபிள் அல்ல, சாதாரண போலீஸா இருந்தாலும் கூட அம்மாவுடைய டிபார்ட்மெண்ட், முதலமைச்சரோட டிபார்ட்மெண்ட் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட போய் சொல்ல எல்லா உரிமையும் ஒரு போலீஸ்க்கு இருக்கு. ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கவங்க தன்னோட உயர் அதிகாரத்தை துன்புறுத்துறாங்கன்னா நேரடியாக சிஎம் ஆபீஸ்ல போய் எனக்கு இந்த மாதிரி இது இருக்கு சீஃப் செக்ரட்டரிட்ட சொல்லலாம், அம்மாவுடைய செக்ரட்டரி சொல்லலாம், முதலமைச்சருக்கு கடிதம் எழுதலாம். அதுவும் அவங்க சேர்ந்து அந்த ஊர்ல, நான் திருச்செங்கோடுல இருந்தா வர முதல் நாள் சேர்ந்து 5 மாதம் தான் ஆகிறது. கோகுல்ராஜ் வழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவா சொல்றாங்க. அதனால இவர்கள் சொல்றாங்க தவிர உயர் அதிகாரி அழுத்தம், அது விசாரணை வரட்டும். ஒரு செந்தில், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செந்தில்னு ஒரு பையன் கையும் காலும் போயிடுச்சுன்னு சொல்லி எல்லா சேனல்லையும் உட்கார வச்சு இவர்களை போன்ற ஆட்கள்லாம் வக்காலத்து வாங்கினாங்க. அவர் காதலித்தார், அவர் கை காலை வெட்டிட்டாங்க, இது நியாயமா, அரசு பதில் சொல்லுமார். விசாரணை முடிவில் என்ன வந்தது? யாரும் அந்த பையன் யாரையும் லவ் பண்ணல. அந்த பையன் ஏற்கனவே பல பெண்களை டார்ச்சர் பண்ணி பல வழக்குகள் அந்த பையன் பேர்ல இருந்து அவனாக போய் ட்ராக்ல விழுந்துதான் அவன் கை கால் போச்சே தவிர யாரும் அந்த பையனோட கை கால் ஒரு ஐசோலேட்டட் கேஸ் எடுத்துட்டு நம்ம சொல்லும் பட்சத்தில் சொல்ற விசாரணை முடிவில் தான் உண்மை தெரியும். இல்ல, ராமஜெயம் கேஸ் 4 நாள்ல வந்து சிபிஐக்கு மாத்து. அம்மா தெளிவா சொல்லிருக்காங்க,
பல உதாரணங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கு. ராமஜெயம் கேஸ் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னே தெரியாம இருக்கு. சிபிசிஐடி தொடர்ந்து அட்டாக் பாண்டிய பிடிச்சிட்டு வரலையா? மும்பை போய் கூட்டிட்டு வரலையா? சில வழக்குகளை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். சார்பு கூறுகிற ஆளுங்கட்சி தரப்பினர் தன் மீது ஐயப்பாடு இல்லை என்றால் சிபிஐ ஒத்துக்கொள்வது ஏன் தாமதம்? ஏன் வேண்டாம்? ஏன் வேண்டாம்? எந்த உண்மையை வரைக்க பார்க்கிறீர்கள்? எந்த அதிகாரியுடைய அழுத்தத்தை நீங்கள் வரைக்க பார்க்கிறீர்கள்? ஆக அரசாங்கத்திற்கு துணை போகாததால், மேல் அதிகாரிகளுக்கு துணை போகாததால் ஒரு அதிகாரி தற்கொலை கொச்சைப்படுத்துகிறீர்கள். எந்த வழக்குக்காக சிபிஐ உங்க தலைவர் கேட்டாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்கள் குறிப்பிட விரும்புவது ஆட்சி நடந்த எந்த கொலைக்கு சிபிஐ கோரல. தயவு செய்து சகோதரி, இப்ப மட்டும் சிபிஐ 4 தினங்களுக்கு முன்பு நடந்த 4 தினங்களுக்கு முன்பு நடந்த உயர் அதிகாரியுடைய தற்கொலையை இன்றைக்கு நாம் பேசுகிற பொழுது அன்றைக்கு நடந்தது அன்றைக்கு நடந்தது சொன்னால் இது சரியில்லை. ஆட்சிக்கு இல்ல அப்படி நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கிற ரவுடிகள் திருடர்கள் ஓடிவிட்டார்கள் சொன்னார்கள். சகோதரி, நீங்கள் அறுக்கப்பட்டது விஷ்ணுபிரியா மரணம் பற்றி நிறைய தளங்களில் விவாதிச்சிட்டோம். ஆனால் விவாதிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு அதிர்வலைகளை அது அந்த மரணம் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் அவருடைய பின்னணி, அவருடைய வயது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் அதிர்வலைகளிலிருந்து யாரும் வெளியே வரல. ஆனால் இது போன்ற ஒரு அழுத்தம், இது போன்ற போலீஸுக்குள்ளேயே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படுத்துற முயற்சியாக ஏன் பார்க்க கூடாது? இல்லை, அதாவது சிபிசி எந்தெந்த வழக்குகளை லோக்கல் போலீஸ் விசாரிக்கணும், எந்தெந்த கேஸ் சிபிசிஐடிக்கு போகலாம், எது சிபிஐக்கு போகலான்னு வரைமுறை இருக்குது. சும்மா எல்லாத்தையும் கேஸையுமே நம்ம சிபிஐக்கு அனுப்பிட முடியாது, வரைமுறை இருக்கிறது. லோக்கல் சின்ன ஒரு வழக்குகளை அங்கேயே முடிக்க முடியும், விசாரணை முடிக்க முடியுங்கிற வழக்குகளை லோக்கல் போலீஸ் விசாரிப்பாங்க. உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போக வேண்டியிருக்கு. ஒரு பெரிய நிறைய வால்யூமினஸ் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. நிறைய சாட்சிகளை விசாரிக்க வேண்டியிருக்கு. லோக்கல் போலீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டோம் ரொட்டீன் ஒர்க் பாதிக்குன்னு சொன்னால் சிபிசிஐ ஹேண்டல் பண்ணுவாங்க. அதர் ஸ்டேட்டுக்கே போக வேண்டியிருக்கு. நிறைய ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர்ஸை போக வேண்டியிருக்கு. அதர் நிறைய ரேமிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் சிபிஐக்கு கவர்மெண்ட் அனுப்புவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதை தவிர ஏதாவது அலிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா மாற்றலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் யார் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனா என்னன்னு தெரியாமல் உள்ளவங்க தான் பேசுகிறாங்க. எந்த காலத்திலையும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு கேஸை அவரே உட்காந்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் எதுவும் அவருடைய திரை புகுத்திட முடியாது. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் எழுத்துப்பூர்வமாக எழுதப்படும். அது ரிப்போர்ட் பண்ணப்படுகிறது. நீங்க ப்ரொசீஜரை சொல்றீங்க. எங்க கேள்வி என்னன்னா, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப வேறொரு வழக்கு பிட்வீன் சம் இண்டிவிஜுவல்ஸ் நடந்திருக்கு, அதுல ஒரு சிக்கல் இருக்கு, கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறாங்கன்னா இல்ல சிபிசிஐடியே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லலாம். இது பிட்வீன் த போலீஸ் அப்படின்னு இருக்கும் போதும் இன்னும் அந்த நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேல அலிகேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து இந்த வரைக்கும் எந்த மறுப்பும் இல்லை. அவருக்கு மேல அதிகாரிகள் மறுக்கிறாங்களே, அவர் இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல. உள்ளுக்குள்ளேயே ஏற்கனவே சர்வீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரே சொல்லும் போது அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்காவது சிபிஐ ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு ஏன் போக கூடாது? நீங்க அவர்கிட்ட இருந்து மறுப்பு வரலங்கிறது எதை வச்சு சொல்றீங்க? பத்திரிகையில வரலையா? பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறதுக்கு இது கிடையாதுங்க. எங்க கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ்ல யாருமே யாரு கொடுத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மேல உள்ள அதிகாரிகள் விசாரிக்காம இருந்திருக்க மாட்டாங்க. முதல் விசாரணை அவர்கிட்ட தான் கமெண்ட்ஸ் ஆயிருக்கும். பாருங்க, எல்லாருமே அங்க இருந்து தான் துவக்குவாங்க. சிபிசிஐடி விசாரணை அங்க இருந்து துவக்கிருக்காங்க. அதை மட்டும் இல்ல, முதல்ல எடுத்த உடனே எல்லாமே அதுல தான் சாதாரணமாக எஃப்ஐஆர் போட்டு விசாரணை துவக்குவதற்கு முன்பே முதல் அதிகாரி இறங்கின என்ன விசேஷம் அவரை தான் கேட்டிருப்பாங்க. காவல் நிலையத்தில் போய் எஸ்பிஐ கேட்க முடியுமா? எந்த கால காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வைத்து எஸ்பிஐ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எல்லாரும் கேட்க முடியும்ன்றது யதார்த்தம். கேட்க முடியும்ன்றதுக்கான வாய்ப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் ஒரு உயரதிகாரிக்கும் இன்னொரு உயரதிகாரிக்குமான பிரச்சனையை என்பது சப்போஸ் ஒரு உண்மையில் அந்த பிரச்சனை இருக்குன்னு வெளிவருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்தமான போலீஸ் இமேஜை பாதிக்கும். இது போன்ற விஷயங்களால இது சிபிசிஐடியை விசாரிக்கலாம்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? அதுக்காக வேண்டிய எல்லாம் ஒரு உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இத்தகைய ப்ரொசீஜர் இருக்கும்போது நீங்க தவறா புரிஞ்சுக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் ஒரு தனிப்பட்ட இதுல மறைச்சிருவாங்க, உண்மையை மறைச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் செய்யற இன்வெஸ்டிகேஷன் அவரோட முடியல. கோர்ட்ல போய் நீதிமன்றத்தின் முன்னால பதில் சொல்லணும்.
போய் வேற எந்த போலீஸோட எந்த பிரிவு விசாரிச்சாலும் அவங்க எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ஆக்குறாங்க, சட்ட லீகல் டாக்குமெண்டாக மாத்துறாங்க. சாட்சியங்களை மறைக்க முடியாது, தடயங்களை மாற்ற முடியாதுன்னு கருணாநிதி சொல்றாரு. யதார்த்தத்தில் நடைமுறையில் மாற்ற முடியாதா? முடியுங்க, நிறைய பண்றாங்க. நீங்க இப்போ கூட சமயத்தில் ஒரு சிபிஐ டாப் ரேங்கிங் ஆஃபீஸர் கூட அவர் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவர் புலன் விசாரணை போக்கே கோடிக்கணக்கான ரூபாய் என்பதால புலன் விசாரணையை போக்கே மாற்றிட்டாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் நினைச்சா எதையும் பண்ண முடியும். அவங்க எதோ போலீஸு இன்வெஸ்டிகேஷனை திசை திருப்ப முடியும், கொலையை தற்கொலையாக்க முடியும், தற்கொலையை கொலையாக மாற்ற முடியும். அது மாதிரி நடந்த கேஸுகள் வழக்குகள் நிறைய இருக்குது. இந்த வழக்கை பற்றி பேசும்போது ஒரு அட்மிட்டட் ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். இந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு முடிவான முடியும் இதுவரை இல்லை. ஏன்னா சூசைட் நோட் இருக்குது. ஒரு மிஸ்டர் கருணாநிதி சொன்ன மாதிரி இன்டர்ஸ்டேட்டை பெரிய அளவில் ஒன்றும் இதை அப்படியே ஒவ்வொரு இடத்துலமா தடயங்களை சேகரித்து யாருக்கு போத கண்ணாடி போட்டு தெரிச்சு யார் குற்றவாளி எப்படி செத்தான்னு ஒன்று கண்டுபிடிக்க ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு இதை புலன் விசாரணை செய்ய கையாலாகாத தனம் உள்ளவங்க நம்ம காவல்துறை ஒன்றும் சொல்ல முடியாது. அது எதுக்கெடுத்தாலும் சிபிஐ கூப்பிடுறது எனக்கு உடன்பாடான விஷயம் கிடையாது. இது ஒரு சூசைட்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்குரிய காரணத்தை விசாரிக்கும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாங்க. சிபிஐ அது சிபிசிஐடி விசாரிக்கன்னு சொல்றாங்க. இது அந்த புள்ள மன அழுத்தத்தில் ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் தெரியுது. ஷி வாஸ் நாட் மாஸ்டர் ஆஃப் அவர் மைண்ட் ஃபார் எ மொமெண்ட். அதுவும் இந்த புள்ள போலீஸ் வேலைக்கு போயிட்டு ஒரு மன தைரியமாக இருக்க வேண்டிய வேலையை வந்துட்டு மன கோழையாத மாதிரி மேடம் சரஸ்வதி சொன்ன மாதிரி அந்த அம்மாவுக்கு பிரச்சனைகள் இருந்திருந்தேன்னா நிறைய ஒரு டாப் ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, குறை தீர்க்கறது நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கு சொல்லியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். மேபி மன உளைச்சல் இருக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் இப்போ நாங்கள் ஒன்றா என் வேலை செய்யும் போது நான் என் ஜூனியரை பார்த்துட்டு நீ என்ன கேஸை தயார் பண்ணதை விட வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி அந்த கடிதத்து மேலே பல டவுட்ஸ் ரைஸ் பண்றாங்களே. ஏதோ ஒன்று அந்த கடிதத்தை படிக்கல, அந்த கடிதம் எப்படி வெளியாச்சுன்னு தெரியல. அது இட் இஸ் ஏ கான்ஃபிடென்ஷியல். அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இருக்கும். அவர் வந்துட்டு கோர்ட்ல தான் தாக்கல் பண்ணணும். இதை சரியில்லை, அது பப்ளிக் டொமைன்ல ரிலீஸ் ஆயிருச்சு. அது எப்படி வருதுன்னு தெரியல. அது மாதிரியான சொல்றாங்க பப்ளிக் டொமைன்ல ரிலீஸ் சொல்றீங்க. என்னுடைய கேள்வி காணாங்கறாங்க. அதாவது பக்கங்களை காணாங்கறத கூட விட்டுருங்க, அது அடுத்த கட்டமான டிஸ்பியூட். இவ்வளவு ஒரு இவ்வளவு கான்ஃபிடென்ஷியலான விஷயத்துல அவ்வளவு எளிதாக எந்த சூசைட் நோட்டையும் இதுவரைக்கும் வெளியே வந்ததாக எனக்கு தெரிந்த வரைக்கும் இல்ல. ஆனா இவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயத்துல சூசைட் நோட்டு பக்கம் பக்கமாக வெளிவருகிறது. அதற்கும் அது ஒரு வாண்டட் லீக்னு ஏன் சொல்லக்கூடாது? அதாவது இதுக்கும் பதில் சொல்லணும். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்ல என்கொயரி நடந்த விஷயத்துல இப்படி எப்படி இது வெளியே வந்துச்சுன்னு இதுவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். ஒண்ணு தெரிஞ்சுங்க. ரெண்டாவது, நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சொல்றேன், அந்த லெட்டர்ல எழுதுற கண்டென்ட்ஸை படிச்சா யாருமே அதனுடைய ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் எழுதியிருக்கிற விஷயங்களை பார்த்தாவே சொல்லுவாங்க இது நேச்சுரல் தான், இது ஒன்றும் கன்காக்டட் இல்லைங்கிறது சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 பக்கத்தை காணா 3 பக்கத்தை, ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு போகும்போது என்னோட கண்டினியூஷன் இருக்கு. ஒரு பக்கத்துல இந்த என்னுடைய சாவுக்கு யாருமே காரணம் இல்லை, நான் இதான் பண்ணிக்கிறேன்னு எழுதிவிட்டு இன்னொரு பக்கத்துல ஆமா என்ன இன்னார் தான் காரணம் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்களா? அப்ப ஒண்ணுக்கு முன்னுக்கு முரணா இருக்காதா? கன்காக்டட் பண்ணி நான் என்ன சொல்றேன், அந்த டவுட்டுக்குள்ளே போல அது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல வரட்டும். ஆனா என்னுடைய கேள்வி, ஒரு சாதாரண மனிதனாக பல வழக்குகளை பார்க்கும்போது சாதாரண ஒரு பப்ளிக் சூசைடு இல்ல வேற ஒரு முக்கியஸ்த சூசைட்னா கூட அவ்வளவு சீக்கிரம் சூசைட் நோட்டு வெளியே வந்துடாது. ஏன்னா அடுத்த நிமிஷம் போலீஸ் தான் போறாங்க. ஒரு போலீஸ் டிஎஸ்பி ஒரு போலீஸ் குவார்டர்ஸ்ல தங்கி இருக்கவங்க, அவங்க நோட் வெளியே வருது அப்படின்னா தன் மீது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அதை ஏன் வாண்டரா லீக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி என்று எடுத்துக்கொள்ளணும். அதுதான் நான் சொன்னேன், இது வந்தது தவறானதுதான். இந்த மாதிரி ஒரு அந்த தவறு செய்யும் போது அந்த டவுட் வருது. இப்ப எல்லாமே ரொம்ப ஈஸியா போச்சு. எல்லாமே ஈஸியா போச்சு. கையில எல்லாத்து கையிலயும் செல்போன் இருக்கு. ஈஸியா வாட்ஸ்அப்ல எடுத்துறாங்க. முந்தி எல்லாம் நாங்க ஒரு கிரைம் சீனுக்கு போனோம்னா போட்டோகிராஃபருக்கு அலைவோம். என்னைய போட்டோகிராஃபர் வள்ளியா ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு வந்து போட்டோகிராஃபரை கூட்டு வருவோம். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் கையில இருக்கு. ஆவணங்களை வாட்ஸ்அப்பில் வெளியிடுகிறார்கள். அதனால ஈஸியா இப்ப எல்லாம் சொல்வதில் என்ன தவறு? அதனால ஆவணங்கள் வெளிவருவது மாதிரியான பேசிக் டவுட்ஸ்ல இருந்து நம்ம விஷ்ணுபிரியாக்குள்ள மட்டுமே ரொம்ப நேரம் நின்று வேண்டாம். பல வழக்குகளை நீங்க முதலமைச்சர் பட்டியலிட்டு உமா மகேஸ்வரி வழக்கு, தில்சன் வழக்கெல்லாம் சொல்றாங்க ரொம்ப வெற்றிகரமாக கையாண்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வெற்றிகரமாக கையாளப்படாத பல வழக்குகள் இன்னும் சிபிசிஐடி ஃபைல்ல காத்துக்கொண்டே இருக்கிறது. இந்த சிபிசிஐடிங்கிற செட்டப் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எதை வைத்து இந்த நம்பிக்கை போனோம்? இப்ப இந்த விஷயத்துல நம்ம விஷ்ணுபிரியா மட்டுமே பேசிட்டு இருக்கோம். ஆனா இதில் சம்பந்தப்பட்ட யுவராஜ், இந்த விஷ்ணுபிரியா விசாரித்த வழக்கில் சம்பந்தப்பட்ட யுவராஜ் டெய்லி ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு.
ஒரு முக்கிய பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி டெய்லி அவருடைய வாட்ஸ்அப் இதில் ஆடியோ வந்துட்டு இருக்கு. இன்றைய வரை தமிழக போலீசார் அவர் நெருங்கவே இல்லை. இன்று போலீஸ் மானிய கோரிக்கை நடைபெற்றது, அப்போது தகவல் வரும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி தற்கொலை பண்றாரு, குற்றவாளியை நெருங்கவே முடியல. இப்ப இந்த ஸ்டேஜ்ல சிபிசிடிக்கு போகுது, என்ன நம்பிக்கை ஏற்படும்? கொஞ்சம் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம் இருக்குது. கொஞ்சம் நம்பிக்கை குறைவு கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்குது. அதனால தான் எதிர்கட்சிகளுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது இன்னும் காவல்துறை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள், அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இறங்கலாம். அவனை அரெஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பிரைம் சஸ்பெக்ட்னா அவனை போய் பண்ணலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை அரெஸ்ட் பண்ணலாம். என்ன காரணம் தெரியல, அவரோட கருத்து கேட்டு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுதான் இதை பற்றி ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த சொல்லணும்னு இவருக்கு மிஸ்டர் கருணாநிதி தெரியும். அந்த விஷயத்துல அந்த இடத்துல தான் கருணாநிதி நீங்க போலீஸ் செய்யக்கூடிய எல்லா விஷயம் நியாயம் அப்படின்னு நீங்க வாதிடுறீங்கன்னா ஒருவேளை வாதிட்டால் யுவராஜ் அது அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறத தனிப்பட்ட விமர்சனம், அந்த விஷயத்துக்குள்ள நான் போகவும் கூடாது. ஆனால் அவர் குற்றத்தில் சம்பந்தப்பட்டார். நீங்க நான் பெங்களூர்ல இருக்கேன், நான் இந்த ஊர்ல இருக்கேன், நான் அந்த ஊர்ல இருக்கேன்னு தினசரி வாட்ஸ்அப் படியா ஒரு குரல்ல வந்து கொண்டே இருக்கிறது. அட்டாக் பாண்டியை கைது செய்ததை சிஆர் சரஸ்வதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. மும்பை சென்று அட்டாக் பாண்டியை கைது செய்யும் போது தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் இருக்கேன்னு வாட்ஸ்அப் படி ரிலீஸ் பண்ணது கோகுல்ராஜ் கைது செய்யாதது அவரோட குரல் தான். அவரோட குரல் அவர் உறவினர்கள் அதை உறுதிப்படுத்தாங்க. தவறு நடக்கும் போது சகோதரி கேட்கிறா, யாராவது அவரை கண்டுபிடிப்பதில் இந்த இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஷியலான மேட்டர். அதை நம்ம வெளியில பேசுறதே இட் வில் அசிஸ்ட் த அக்யூஸ்ட். இப்போ என்ன காரணத்துக்காக வருது இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிச்சயமாக இவ்வளோ ஒரு சென்சேஷனல் கேஸில் நான் அதுக்கு தான் சொல்கிறேன், எந்த காலத்துலையும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு தனிப்பட்ட முறையில் இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அக்யூஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்னு சந்தேகப்படுறாங்க பாருங்க. அது ரொம்ப மிக மிக கீழ்த்தரமான ஒரு இது. அதெல்லாம் அவசியமே இல்லை. மறுபடியும் அதை பொதுப்படையாக்குறீங்க. நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காவே உங்களை கேள்வி ஸ்பெசிஃபிக் பண்ணி கேட்கிறேன். மறுபடியும் விஷ்ணுபிரியா விஷயத்துக்குள்ள வர வேண்டாம் நினைத்தேன். ஆனால் விவாதம் அங்கதான் நிக்குது. விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் விசாரித்த வழக்கு சர்ச்சைக்குரிய வழக்குன்னு பேசுறது யுவராஜ் கொலை வழக்கு. இதில் கோகுல்ராஜ் கொலை வழக்கு. இது சம்பந்தப்பட்டவர் யுவராஜ். அவர் தேடப்பட்ட குற்றவாளியா இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு எந்த விதமான சலனம் இல்லாம டெய்லி வாட்ஸ்அப்ல ரிலீஸ் பண்றாரு. அவர் இதுவரை கைது செய்யப்பட முடியவில்லை. ஆனால் வழக்கை விசாரித்த ஒரு டிஎஸ்பி தற்கொலை பண்றாரு அப்படின் போது இந்த டவுட்ஸை ஒன்னாக்கி சிபிசிஐடம் கொடுக்கறத விட சிபிஐ கொடுக்கலாம்னு கேட்கறதுல தப்பு இல்லையே. அதுதான் இது ஒரு ஸ்டேஜ் கோயின்சிடென்ஸ். இதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியும். இதையும் நீங்க மிக்ஸ் பண்ணி பாக்குறீங்க. இதெல்லாம் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் இப்ப நாளைக்கு இதெல்லாம் வெளியே தான் வரப்போகுது. எதுவுமே அப்படியே மூடி மறைச்சிட முடியாது. நிச்சயமாக யுவராஜ் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ண தான் போறாங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவரோட கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ண போறோம். அப்ப யார் யாரு இதுக்கெல்லாம் துணை போனாங்கன்னா அவ்வளவு பேர் அக்யூஸ்டா தான் வர போறாங்க. அப்படி ஒண்ணு நிலைமை இருக்கும்போது நிச்சயமாக ராமலிங்கம் இத ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடென்ஸ் பாக்குறீங்களா? ஆமா, இது அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இப்போ இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்ட மேட்டர் இருக்கு. இந்த பொண்ணு என்னுடைய ஸ்டூடெண்ட் நானதுக்கு கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரியும். ஏற்கனவே சித்தரன் கூட சொன்னார். இல்ல நீங்க பயிற்சி கொடுத்தது உரிமையில பொண்ணுன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு உயரதிகாரி இல்ல நாங்க என்னுடைய வயது எனக்கு மகள் மாதிரி அது. அதனால அந்த உரிமையில நான் சொல்றேன். கிளாஸ்ல நல்ல ஆக்டிவான லேடி, நல்லா இதா இருந்ததுதான். அதுக்கு இப்படி பயத்தினால இந்த வழக்குக்காக சூசைட் பண்ணிச்சுங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நாங்க சொல்லி கொடுக்கும் போது இந்த மாதிரி நெருக்கடிகள் வருங்கிறதெல்லாம் சொல்றோம். கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் வேணும். நீ ஒன்னு ரெடியா செய்யறேன்னாக்கா அதுக்கு நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சொல்லி தான் நாங்க பாடமே. ஆனால் இதையும் தாண்டி ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடென்ஸ் சொல்றாரு. ஆனால் பேசிக் டவுட்ஸ் இங்க இருந்தா ரைஸ் பண்றாங்க. இது ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடென்ஸ்னு விட்டுறலாமா இல்ல பேசிக் டவுட்ஸ்ல இருந்து அடுத்த இடத்துக்கு போகலாம்? எனக்கு ஒன்றும் பேசிக் டவுட் இருக்கிறதா தெரியல. மேபி ஆஸ் யூ ரைட் இட் ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடென்ஸா இருக்கலாம். ரெண்டாவது இவங்க சொல்லிக்கிற மாதிரி நாங்க அந்த குற்றவாளியை பிடிச்சது இல்லையா, ஒரு மர்டர் அக்யூஸ்ட் பிடிச்சி ஒரு கிரிமினலை பிடிச்சதை சபாஷ் பட்டம் போட்டு இவங்களே மாலை வாங்கி போட்டுக்க வேண்டியதுதான். இட்ஸ் எ பேசிக் டியூட்டி ஆஃப் எ போலீஸ். எவ்வளவோ டெக்னாலஜி மாறி போச்சு. ஒரு குற்றவாளி கண்டுபிடிக்கிறது சர்வசாதாரணமான விஷயம். அட்டாக் பண்ணி எவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கோம்னா நம்ம காவல்துறையோட இயலாமையை காட்டுது. இந்த பையன் நீங்க சொல்ற மாதிரி இந்த எவனோ தம்பியை ஒருத்தன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருக்கிறான், வெளியே இருக்கிறான்னா நம்ம காவல்துறையோட இயலாமையை காட்டுது. நாங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு
டெக்கீலாக்கு சமம், நாங்க ஸ்காட்சுக்கு சமம்லாம் போலீஸ் சொல்லிட்டு இருக்கோம். இட் ஷோஸ் இன்னும் போலீஸ் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிடணும், டெலிஜென்ட்டா வேலை செய்யணும். சார் ஒரு குரல்ல 9 பேர், ஒரு மனிதர் 9 குரல்ல பேசக்கூடிய ஆட்கள்லாம் நீங்க இருக்காங்க சார். எத்தனை அது ஒரு ஆள் குரல், எத்தனை குரல்ல பேசுறீங்க? ஏன்னா இவங்க சொல்ற கேள்விக்கு ஒண்ணுக்கு பதில் சொல்லி ஆகணும். டெக்னாலஜிங்கிறது ஒன்லி காவல்துறைக்கு கைக்கு மட்டும் இல்ல, அக்யூஸ்டுகளுக்கும் போகுது. இவங்க அதை தான் நினைக்கிறாங்க. குற்றம் செய்பவர்களுக்கு நம்ம இவங்கள விட அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆனா ஸ்காட்லாந்து போலீஸ் அளவுக்கு இருக்கிற போலீஸ்க்கு டெக்னாலஜி ஜாஸ்தி மத்திய இருந்தது. ஸ்காட்லாந்து போலீஸாக இருந்தாலும் கூட ஒரு அளவுக்கு வரவேற்க செய்ய முடியும், செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சில வழக்குகள்ல 24 ஹவர்ஸ்ல அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ற முடியுது. ஒரு கேஸ்ல முடியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு வந்து பாகுபாடு காட்டுறோம்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு அந்த சம்பந்தமான குழு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களும் பொதுமக்களும் ஒத்துழைக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறவங்க பாக்குறவங்க, சார் என் இடத்துல ஒருத்தவன் தங்கியிருக்கான், எனக்கு புதுசா இருக்குன்னு ஒரு தகவல் கொடுப்பான், அவன் தான் எங்களுக்கு கடவுள். அந்த கேஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சுருக்கமா, தேடப்பட்ட யுவராஜை போலீசினும் நெருங்கவில்லை. தேடி கண்டுபிடிக்கப்பட்ட அதிகாரி அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார். இதுதான் தமிழக பண்ணாதீங்க. நீங்க அந்த குற்றவாளியை நெருங்க முடியவில்லை. நம்முடைய சகோதரி யாராவது பேசுவார்கள் என்று யாராவது பேசினா அவனை கண்டுபிடிக்க முடியாது. டிஎஸ்பி தற்கொலை பண்ண மாட்டாங்க. அதுவரை கடந்து போயிட்டு இருக்கோம். சிஆர்எஸ் இறுதியா இவர்கள் வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்யறதுக்கு ஒரு காரணம் வேணும். இதை சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவது நியாயம் இருக்கிறது. இல்ல திமுகவில் இருந்த காவல்துறை இன்றைக்கு அல்ல, தமிழக காவல்துறை புரட்சி தலைவி அம்மா தலைவர் சிறப்பா செயல்படுது. இந்த வழக்கில் சரியான முறையில் விசாரணை நடந்து நாங்கள் சொல்வது விஷ்ணுபிரியா விஷயத்தில் தான் கேட்கிறோம். அதுவே உங்களை இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். ஆட்சி பலவீனம் எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.